சொல்லு. பர்ச்சேஸ் தானே முடிச்சுட்டேன். சுப்பிரமணி விஷயம் தானே, அது நம்மள மீறி எப்படி நடக்குதுன்னு பாத்திரலாம். என்ன பண்ண போறோம்? அது விஷயமா தான் ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன். இது என்னடி உனக்கு என்ன அதுக்குள்ள அவசரம்? பார்க்க வேண்டியவங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு விஷயத்த சொல்ல மாட்டேனா நானே? சார் அந்த வண்டி தான் சார். விடாத, அந்த வண்டியை மடக்கியா. சீக்கிரம் சார் இந்த ரைட்ல போன பிடிச்சலாம் சார். சீக்கிரம் ரைட்ல திரும்பு. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் சீக்கிரம். மேடம், வண்டியில இருந்து கொஞ்சம் இறங்குறீங்களா? என்ன இன்ஸ்பெக்டர், எதுக்கு என் காரை மடக்குறீங்க? எதுக்கு நெருங்க சொல்றீங்க? உங்க வண்டியை சோதனை போடணும். சோதனை போடணுமா? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுதான் மேடம் வந்திருக்கேன். இறந்து போனார் இன்ஸ்பெக்டர் சக்திவேல், அவரோட ஒய்ஃப் தானே. என் கார்ல என்ன இருக்குன்னு சோதனை போட போறீங்க? அது சோதனை போட்டதுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. யோ, செக் பண்ணியா? ஓகே சார். யோ, டிக்கி துரையா. சார், நமக்கு வந்து தகவல் சரிதான் சார். பாக்ஸ் இருக்கு சார். ஓபன் பண்ணு. சார், வெளிநாட்டு மதுபாட்டில் தான் சார். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா எதுக்கு உங்க காரை சோதனை போட்டோம்னு? இன்ஸ்பெக்டர், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் என் காருக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். கையும் களவுமா மாட்டிருக்கீங்க. அதுக்கப்புறமும் எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. தப்பிக்க பாக்குறீங்களா? ஐயோ, சத்தியமா சொல்றேன் சார், இதெல்லாம் எப்படி என் காருக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். என்ன நம்புங்க சார். சக்திவேல் சர்வீஸ்ல இருக்கும் போதே இந்த மாதிரி சட்டவிரோதமான காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீங்க அவரோட ஒய்ஃப், நீங்களும் இந்த மாதிரி பண்றீங்களா? ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இத பாருங்க, எது சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. வெளிநாட்டு மது பாட்டில்களை கடத்துறதுனால உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். வண்டியில இருங்க. யோ, நீ கார் எடுத்துட்டு வா. போல டிக்க முடியும். வண்டியில இருங்கம்மா. வண்டி எடுப்போ. என்னடா? அம்மா எப்பப்பா வருவாங்க? ஃபோன் பண்ணிருக்கேன். ரொம்ப சீக்கிரமே வந்துருவாங்க. சரியா? குட் கேர்ள். ஹே, அம்மா வந்துட்டாங்க. ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வாங்க. என்னங்க, எதுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? இதோ இவளுக்காக தான். தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா ஞாபகமா இருக்கு, அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப அடம் பிடிச்சா. சாப்பிட கூட மாட்டேன்னு சொல்லிட்டா. அதான் நான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஐம் சாரி. ஐயோ, எதுக்குங்க இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்லிட்டு? வாங்க சாமி கும்பிடலாம். போலாமா? வா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹே தன்னோ துர்கா பிரச்சோதயாத். ஓம் மருணாம் கருணாகரங்கிதார்க்யம் கிருதவாசாம் போலாமா? வா. வா.
எந்த பலூன்மா வேணும்? எல்லாமே. எல்லாமே வா. என்ன ஏய், நீ பாத்து. பிடிச்சுக்க. விட்டுட்டு வா. மாமா மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம உன்னை இப்படி உள்ள வச்சுட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களை சிக்க வைக்கணும்னு யாரோ பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க. வயசுல பெரியவங்க ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம இதெல்லாம் யார் செஞ்சிருப்பாங்க? அக்கா, மாமாவுக்கு ஆகாத, மாமாவால பாதிக்கப்பட்ட யாராவது கிரிமினல்ஸ் தான் பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கணும். இது நிச்சயமா என்ன பழி வாங்கறதுக்காக தான் தம்பி. ஆனா இதை செஞ்சது மாமாவால பாதிக்கப்பட்ட கிரிமினல்ஸ் இல்ல, எங்க குடும்பத்துக்காக அத பங்காளிங்க தான். பங்காளிங்களா? என்னம்மா சொல்றீங்க? இதெல்லாம் அந்த சுப்பிரமணி வேலையா தான்டா இருக்கும். சுப்பிரமணியா? யாருக்காது? அவன் எதுக்கா இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்? சுப்பிரமணி வேற யாரும் இல்லப்பா, உங்க மாமாவோட அண்ணன் சரவண பெருமாள் இருக்கார்ல, அவரோட 2வது பையன். உறவு முறையில பார்த்தா அவனும் உங்களுக்கு செழியன் மாதிரி ஒரு பையன் தானே. அவன் எதுக்காக இந்த காரியத்தை செய்யணும்? கூட பிறந்தவங்களா இருந்தாலும் 5 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி எல்லாம். அதுக்கப்புறம் பங்காளி பகையாளி ஆயிடுவான்னு சொல்லுவாங்கல்ல, அது என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாயிடுச்சு ஷாமலா. என் வீட்டுக்காரர் உத்தியோகத்துல இருந்ததுனால நாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்புகளோட இருந்ததை பார்த்து செழியனோட பெரியப்பாவும் அவரோட பிள்ளைங்களும் எங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா, சொந்தக்காரங்க மத்தியில் இப்படிலாம் இருக்கிறது சகஜம்தான். ஆனா உன்னை இந்த அளவுக்கு பழி வாங்குற அளவுக்கு அந்த சுப்பிரமணிக்கு அப்படி என்ன கோபம்? செழியன் கொஞ்ச நாள் கோச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல போய் இருந்தான். அப்ப 2 பேருக்குள்ளேயும் சமாதானப்படுத்துற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து தம்பி வீடுன்னு கூட பார்க்காம நம்ம வீட்டுல இருந்து நகைகள் எல்லாத்தையும் திருடிட்டாரு. அந்த கேஸ்ல தான் இன்னும் ஜெயிலே இருக்காரு. அந்த சுப்பிரமணியோட அண்ணன் ஆறுமுகம் ஒரு குடிகாரன். இந்த புவனாவோட பேத்தி காது குத்துக்கு வந்திருந்தான். அப்ப என் பேக்ல இருந்த பணத்தை திருடிட்டான். அவனை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தேன். அந்த குடிகாரன் இப்போ ஒரு கொலையை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கான். இதுக்கெல்லாம் சேர்த்து பழி வாங்கறதுக்காக தான் சுப்பிரமணி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு என்னமோ சுப்பிரமணி இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. என்னடா இன்னும் பழைய பாசம் உனக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. வெளிநாட்டு மது பாட்டில்களை வாங்கி நம்ம காருக்குள்ள மறைச்சு வச்சு மாட்டி ஒரு அளவுக்கு கிரிமினல் புத்தி சுப்பிரமணி கிடையாது. ஒருவேளை ஆறுமுகம் தலைமறைவாகாம இருந்திருந்தா அந்த ஆள் இந்த வேலை செஞ்சிருக்கலாம் நம்பலாம். ஆனா சுப்பிரமணிக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் பத்தாதுமா. என்னடா பேசுற? சுப்பிரமணிக்கு வேணா சாமர்த்தியம் பத்தாது. ஏன் அவன் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கான அந்த ஆட்டோ டிரைவர் கணேசன், அவன் கிரிமினல் வேலையெல்லாம் நல்லா செய்வான்ல. ஏன் அவன் சொல்லி இவன் செஞ்சிருக்க கூடாதா? செஞ்சது யாரா வேணா இருக்கட்டும், ஆனா ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானே, அவனுக்கு ஆண்டவன் கண்டிப்பா கூலி கொடுப்பான். எங்க அக்காவை இந்த மாதிரி கோலத்துல என்னால பார்க்கவே முடியல. எப்படியாவது வெளியில கொண்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. அக்கா, நானும் செடின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். எதா இருந்தாலும் கோர்ட்ல வச்சு பார்த்துக்கங்க, என்னால் வெளியில விட முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. அக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நல்ல வக்கீலா பார்த்து கூடிய சீக்கிரம் ஒன்று வெளியில கொண்டு வந்துடுறேன். அம்மா எப்பம்மா வருவீங்க? கவலைப்படாதம்மா, அதான் மாமா சொல்றாருல, நான் கூடிய சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவேன். அண்ணன் இருக்கான், சித்தி இருக்காங்க, தைரியமா இரு. மா, நீங்க தைரியமா இருங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நிர்மலாவை பத்திரமா பாத்துக்கப்பா. புவனா, பசங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. சரிக்கா. அக்கா, கூடிய சீக்கிரம் ஒரு வக்கீலை பார்த்து என்ன செய்யணுமோ அதை உடனே செய்யறேன், கவலைப்படாத. ஹலோ, சரி. எவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருப்பீங்க? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல உங்க வீடா? கோர்ட்டு கூட்டு வருவோம், அப்ப பேசிங்க. முதல்ல கிளம்புங்க, கிளம்புங்க. அக்கா, வரேங்க. வரேக்கா. வரேம்மா. போயிட்டு வா. என்னையும் உள்ள வச்சு என் குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைச்சிட்டான்ல, அந்த குடும்பத்தை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். சாரி கிருஷ்ணா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. லோக்கல்ல இருந்தாலாவது எப்படியாவது நான் வந்திருப்பேன். வெளியூருங்கிறதுனால என்னால வர முடியல. என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா. பரவாயில்ல, விடல. இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? அப்பா ஞாபகத்துல இருந்து சகஜ நிலைமைக்கு வந்துட்டாங்களா?
நீ இன்னும் கொஞ்ச நாள் அவங்களோட இருந்துட்டு வந்திருக்கலாம்ல, அவங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கும். இப்பயே அவசரமா இங்க கிளம்பி வந்த. நீ சொல்றது கரெக்ட் தான் லீலா. ஆனா ஊர்ல எனக்கு ஒரு பெரிய சிக்கல், அதான் வந்துட்டேன். என்ன சிக்கல்? எங்க அப்பா இருந்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் தெம்பா இருந்தது லீலா. ஏன்னா அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டு அனுசரணையாக நடந்துக்குவார். அவர்கிட்ட நம்ம காதலை சொல்லி புரிய வச்சு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடலான்னு நினச்சேன். எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் குடும்ப பொறுப்பு மொத்தத்தையும் எங்கள் மாமா ஏற்றுக்கிட்டாரு. இப்போ அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்துறாரு. அவள் வேறு டாக்டருக்கு படிச்சிருக்கா. நான் எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்குறதா இல்லை. கெட்டது நடந்த குடும்பத்தில் நல்லது நடக்கணுமா, அதனால் சீக்கிரம் எங்கள் கல்யாணத்தை முடிக்கணும்னு தீவிரமாக இருக்காங்க. அதான் நான் இங்கே வந்துட்டேன். என்னால் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பிரச்சனை சமாளிக்க முடியும்னு தெரியல லீலா. கூடி சீக்கிரம் நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது கிருஷ்ணா. ஆனா என்னோட நிலைமை எங்க வீட்ல இப்ப சாதகமா இல்ல. எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கொலைகாரன் அவங்க அண்ணியோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்புறம் என்ன, நல்ல விஷயம் தானே. உங்கள் அக்காவோட பிரச்சனை சால்வ் ஆயிரும். இதுல எங்க அம்மாக்கு உடன்பாடு இல்ல, எங்க சித்தப்பாக்கு இஷ்டம் இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, உங்கள் அக்கா என்ன முடிவு எடுத்திருக்காங்க? எங்க அக்கா அவன் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு முடிவெடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன? எங்க அம்மா தான் பிரச்சனை. எங்க அக்காவை அவனோட போய் வாழ சொல்லி எங்க அம்மா அக்காவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்க அக்கா எடுத்த முடிவுனால எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாம இப்பதான் நான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த நேரத்துல போய் நம்ம விஷயத்த சொன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும் கிருஷ்ணா. தயவு செஞ்சு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. நான் வெயிட் பண்ண ரெடி இல்ல. ஆனா என் வீட்டு பிரச்சனையை பத்தி சொன்னேன்ல. என் வீட்டு பிரச்சனையும் நான் இப்பதானே சொன்னேன். அதுவும் இல்லாம நம்ம அடிக்கடி இப்படி பார்த்து பேசுறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா என் வீட்டுல ப்ராப்ளம் ஆயிடும். புரிஞ்சுக்கோ கிருஷ்ணா. சரி, அதை விடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம். வா, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம். ஐயோ, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும். நம்ம வழக்கம் போல சண்டே மீட் பண்ணலாம். நான் வரேன். என்னடா இன்னைக்கு வழக்கம் போல அல்வா கொடுத்துட்டாளா? நானும் எப்படி எப்படியோ விட்டு போட்டு பார்க்குறேன்டா. பார்ட்டி மாட்ட மாட்டேங்கிறா. டே மச்சான், இது தூண்டிலையோ வலையிலையோ சிக்கிற மீன் இல்லை, வெடி வச்சு தான் பிடிக்கணும். நானும் அதாண்ட முடிவு பண்ணியிருக்கேன். வெடி வச்சிட வேண்டியதுதான். சித்தி, எங்கடா வந்த? நான் ஜெயில எப்படியெல்லாம் அவஸ்தைப்படுறேன்னு பார்த்து ரசிச்சுட்டு போலான்னு வந்தியா? என்ன சித்தி இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு தெரிஞ்சதும் நான் எப்படி துடிச்சு போனேன் தெரியுமா? உங்க கார்ல எப்படி சித்தி விஸ்கி பிராந்தி பாட்டில்லாம் வந்தது? இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்க? என்னடா எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி நீ நடிச்சா நான் நம்பிடுவேன் நினைச்சியா? இந்த பழி வாங்கறதுக்காக அத்தனை ஏற்பாட்டையும் பண்ணவனே நீதானடா. ஐயோ சித்தி, நான் உங்களை கனவுல கூட பழி வாங்கணும்னு நினைச்சது இல்லை சித்தி. நீங்க என் மேலேயும் எங்க குடும்பத்து மேலேயும் எவ்வளவு வெறுப்ப காட்டினாலும் நான் உங்களை வெறுத்ததே இல்லை சித்தி. என்ன பெத்தவ போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் நான் உங்களை என் அம்மாவை தான் நினைச்சிட்டு இருக்கேன் சித்தி. நான் போய் உங்களை பழிவாங்கணும்னு நினைப்பேனா சித்தி? நெஞ்சில விஷத்தை வச்சுக்கிட்டு நாக்குல தேனை தடவிக்கிட்டு பேசுறவன்டா நீ. உங்க அப்பனை ஜெயில தள்ளதுக்கும் உங்க அண்ணனை லாக்கப்ல வச்சதுக்கும் சேர்த்து வச்சு என்ன பழி வாங்கிட்டல்ல? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என் முகத்திலேயே முடிக்காத. போய் இங்க இருந்து.
தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சத்தியமா உங்களோட இந்த நிலைமைக்கு நான் காரணம் இல்லை. உங்களை எப்படியாவது நான் வெளியில கொண்டு வந்துடுறேன். என்ன வெளியில கொண்டு வரதுக்கு நீ யாருடா? சிங்கம் மாதிரி என் பையன் செழிய இருக்கான்டா. நீ போய் முதல்ல ஜெயில இருக்கிறவங்க அப்பனை காப்பாத்து. கொலைய பண்ணிட்டு தலைமறைவா இருக்கானே உங்க அண்ணன், அவனை காப்பாத்து. பெருசா வந்துட்டான் என்ன காப்பாத்துறதுக்கு. போடா வேலையை பார்த்துட்டு. ஐயோ மாமா, நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அவங்க ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. நீங்க போங்க, நான் உங்ககிட்ட ஆறுதலா 2 வார்த்தை பேசிட்டு வரேன். போங்க மாமா. என்ன ராஜேஸ்வரி அம்மா, என்னமோ பெருசா என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன்னு சபதம் எல்லாம் போட்ட. உன்னை எங்க வச்சிருக்கேன்னு பாத்தியா? இதெல்லாம் என் பிளான் தான். நீ வெளியே வரத்துக்குள்ள எனக்கும் சுப்பிரமணி மாமாக்கும் கல்யாணமே முடிஞ்சிடும். வரட்டுமா?